சாத்தம் வெண்ணீரு என போஷே வெள்ளம் சடை வைத்தவ காந்தலாரும் விரல் ஏழையோடு ஆடிய காரணம் ஆய்ந்து கொண்டாங்கு அறிய நிறைந்தா அவரார்கோலோ வேந்தன் மூக்கி சரத்து வேந்தன் மூக்கி சரத்து அடிகள் செய்கின்றதோ மெய்மை வேந்தன் மூக்கி சரத்து அடிகள் செய்கின்றதோ மெய்மை திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சுனலதா பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது, அதாவது ஆடி பௌர்ணமி அன்று எவ்வளவு கோயிலில் எவ்வளோ விசேஷம் நடந்திருக்கு பாருங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்குறது இந்த திருமூக்கீச்சரம் அப்படிங்கிறது. நான் அந்த கோவிலில் ஆடி பௌர்ணமி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஆடி பௌர்ணமி அப்படின்னா வந்து திருமூக்கீச்சரம் மற்றும் வந்து இது ஆடி தபசு அந்த சங்கரன் கோவில் மற்றும் அவினாஷி திருத்தலத்தில் வந்து அந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் வந்து தபசு பௌர்ணமினாலே ஆடி தபசு அன்னைக்கு தான் வந்து பெருமானோட அந்த அவரோட இந்த வெப்ப தாண்டவம் தாங்க முடியாமல் அம்மை வந்து இங்கே பாதிரி மரத்தில் கீழே தவம் செய்து இன்றைய நன்னாளில் வந்து இறைவன் காட்சி கொடுக்குறாங்க. அந்த நிகழ்வு அவினாஷியில் நடைபெற்றது. இந்த 3 நிகழ்வும் நாம் பார்க்கவிருக்கிறோம். புதக மகர்ஷிக்கு பஞ்சவர்ணேஸ்வரர் பஞ்சலிங்கமாக ஒரே நாளில் 5 நிறமாக மாறிய நிகழ்வும் மற்றும் சங்கரன் கோவிலில் வந்து நேற்று சிறு பதிவு பார்த்தோம். இன்றைக்கி வந்து நிறைய பதிவுகள் அதில் பார்க்குறோம். அந்த சுவாமிக்கு வந்து மாலை மாற்றுறது, திருமணமாகிறது, இந்த உடை மாற்றுவம் நிகழ்வு வைபவம் ரொம்ப அற்புதமாக. அப்புறம் கோமதி அம்மனின் தீபாரதனை மற்றும் பஞ்சமூர்த்திகளுடைய தீபாரதனை மற்றும் அவினாஷிலிங்கேஸ்வரர் பெருமானில் அந்த ஆடி தபசுக்கு அம்மை தவம் இருந்தது, அந்த பாதிரி மரம், அந்த இதெல்லாம் தீபாரதனை அனைத்து அப்புறம் உதங்க மகரிஷி, அந்த உதங்க மகரிஷி மற்றும் அந்த உதங்க மகரிஷிக்கு பெருமான் காட்சியளிக்கும் பொழுது 2 பேருக்கும் வந்து மாற்றி மாற்றி எதிரெதிரல் என்று தீபாரதனை செய்வது, இது போன்ற அனைத்து நிகழ்வுகளும் வந்து ரொம்ப அற்புதமான நிகழ்வுகள். இந்த 3 நிகழ்வுகளும் மூக்கீச்சரம், அப்புறம் மூக்கீச்சரம்ங்கிறது எப்படி வந்ததுங்கிறது ஓதுவாமூர்த்திகள் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு. ஐயா வந்து திருவானைக்காவலில் வந்து ஓதுவாமூர்த்திகளாக இருக்காங்க. சிவசாம்பவர், சிவ ஜெகன் ஓதுவாமூர்த்திகள். எஞ்ஞான்றும் ஈசனுக்கும் ஈசன் அடியார்க்கும் அடிமை அப்படின்னு தான் ஐயா எப்போவுமே சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக ஐயா வந்து மூக்கீச்சரம்ங்கிற பேர் எப்படி வந்தது அப்படிங்கிறதோ, அப்புறம் அந்த உதங்க மகரிஷிக்கு வந்து எப்படி வந்து இறைவன் காட்சி கொடுத்தார், அந்த ஒவ்வொரு அந்த 5 வர்ணங்கள் என்னென்ன வர்ணம் எந்தெந்த நேரத்தில் கொடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் ஐயாவே சொல்லியிருக்காங்க. அதனால் நான் ஒன்றும் சொல்லலை. ரொம்ப அற்புதமான இந்த 3 முத்தான நிகழ்வுகளும் இன்றைய பதிவில் அனைவரும் பார்த்தும் கேட்டும் இந்த ஆடி செவ்வாய் தினத்தில் கோமதி அம்மனின் அருளும் கருணாம்பிகை அம்மனின் அருளும் மற்றும் மூக்கீச்சரத்து அம்மையின் அருளும் பெறலாம் என்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா. திருச்சிற்றம்பலம்.
காரணம் என்பதனை சற்று நாம் அறிந்து கொள்வோமாக. மூக்கு என்றால் எல்லாருக்கும் தெரியும். இந்த மூக்குக்கும் இந்த தலத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, இந்த உறையூர் அப்படிங்கிற ஒரு ஊர், இந்த ஊருக்கு என்ன பெருமை அப்படின்னா, உலகில் வளர் அணிக்கெல்லாம் உள்ளுரை கூறாம் உறையூர். அதாவது எல்லா கலைகளும் எல்லாவித நலன்களும் பொருள்களும் வளப்பமும் செழிப்பமும் பெற்றது இந்த உறையூர். அப்படின்னா உலகில் வளர் அணிக்கெல்லாம், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அழகுக்கும் நயத்துக்கும் பொருளுக்கும் வளர்ச்சிக்கும் ஆதாரமாய் இருந்த ஊர் எது அப்படின்னா, இங்கிருந்து தான் எல்லாம் தோன்றிட்டோம். அதனால இந்த ஊருக்கு உலகில் வளர் அணிக்கெல்லாம் உள்ளுரை, அதாவது தன்னிடத்திலே உள்ளடக்கிக் கொண்டது இந்த உறையூர் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். அந்த உறையூரிலே ஆண்டு வந்த ஒரு சோழ மன்னன் அவர் என்ன பண்றார், பட்டத்து யானையில நகருலா வர, அப்படி நகருலா வரும் பொழுது அந்த யானைக்கு மதம் பிடித்து விடுகிறது. யானை மதம் பிடித்தவுடனே, ஆஹா, உலகில் பக்கத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் யானைக்கு பலியாகி விடுவார்களே, ராஜாவுக்கும் பயம், மக்களுக்கும் ஏதாவது ஆயுதம் விடக்கூடாதுன்னு பயம். சாமி எவ்வளவு கருணாமூர்த்தி. அந்த சோழ மன்னன் சிவன் மீது பற்றுடையவர். சிவனை ஒரு நிமிஷம் நினைக்கிறார். உடனே பாருங்க, சிவபெருமானுடைய பெரும் கருணை எப்படி வந்தது அப்படின்னா, ஒரு கோழி ஒன்று, அதாவது ஒரு அழகான கோழி, தென்னன் கோழி அப்படின்னு சொல்ற தேவருக்கு. தென்னன்னா அழகுன்னு அர்த்தம். அந்த கோழி ரொம்ப அழகா இருக்காங்க. அது சிவனே கோழி வடிவத்துல வந்து என்ன பண்ணுதான், யானையினுடைய மத்தகத்துல போய் கொத்தி அந்த மதம் பிடித்த யானை மீண்டும் தன்னுடைய பழைய நிலைக்கு வந்தது. உடனே யானை பழைய நிலைக்கு வந்த உடனே ராஜாவுக்கு மகிழ்ச்சி. ஏன், தானும் காப்பாற்றப்பட்டான், அந்த கோழியினால யானையுடைய மதம் தெரிந்து பழைய நிலைக்கு வந்து மக்களும் காப்பாற்றப்பட்டார். அப்படி அருள் செய்தவர் இந்த பஞ்சவர்ணேஸ்வரர். அதாவது தென்னன் கோழி எழில் வஞ்சியும் ஓங்கு செங்கோலினான் மன்னன் முக்கிச்சரத்தடிகள். அந்த ராஜாவும் தென்னன்னு சொன்னார். அந்த ராஜாவும் மன்னன், இங்க இருக்கிற சுவாமியும் மன்னன். யாரு, முக்கீச்சரத்து அடிகள். அந்த மூக்கினால, கோழி தன்னுடைய மூக்கினால யானையுடைய மத்தகத்தை கொட்டி அந்த யானையுடைய மதத்தை அடக்கி பழைய நிலைக்கு கொண்டு வந்த பெருமை இந்த ஈசனுக்கே உரித்தாகும் என்று சொன்னால், இன்றைய நன்னாளிலே இந்த ஈசனை நாம் வழிபாடு செய்வதற்கு எத்துணை ஜென்மம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்பதனை எண்ணி எண்ணி நாம் மகிழ வேண்டும். அதனாலதான் இந்த ஊருக்கு முக்கியச்சிறந்து பேர். அந்த கோழி என்ன பண்ணிட்டு வேகமா ஓடி போய் கூப்பிட்டேன் அப்படின்னா, இந்த சுவாமி எத்துணை கருணையாளர், பேர் அருளாளன் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இத்தனை பீடி. இப்ப இந்த உதக மகரிஷி யார் அப்படின்னா, இந்த ஊர்ல தன்னுடைய மனைவி பிரபன்னு பேர். இந்த பிரபையோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வர, அவருக்கு வேதம், ஆகமம், சாஸ்திரம், இப்படி எல்லா கலைகளையும் கற்றுத் தேர்ந்தவர் யாரு, உதக மகரிஷி. இவர் என்ன பண்றார், காசிக்கு தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு செல்றார். காசியில ஓடுற நதிக்கு என்ன பேரு, கங்கை. அந்த கங்கையில 2 பேரும் நீராடுறாங்க. என்ன ஆகுது அப்படின்னா, கங்கையில இருந்து ஒரு முதல வந்து இந்த பிரபாங்கிற அம்மையார, இந்த உதகருடைய மனைவிய கடிச்சு சின்ன விண்ணமாக்கி உடலை துண்டிச்சு உயிரை வாங்கிடுது. அவங்க இறந்துடுறாங்க. இதனால மிகவும் மனம் குலைந்து போன உதங்க மகரிஷி, நாம் இவ்வளவு பக்தி பண்ணோம், வேதம் படிச்சோம், ஆகமம் படிச்சோம், எதனால இது நிகழ்ந்தது அப்படின்னு அவர் வருத்தப்படுறார். அப்ப காசி விசாலாட்சி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ இப்ப சொல்ற உன் மனைவி போன ஜென்மத்துல
என்னென்னலாம் பண்ணினா தெரியுமா? அம்பாளுடைய வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து அதை அவமதித்து இப்படியெல்லாம் தப்பு பண்ணியிருக்கிறார். அதனாலதான் இந்த பிறவியில அவருடைய, அதாவது வஸ்திரம் சொல்றோம் இல்லையா, காயம்னு பேர் வஸ்திரத்துக்கு, இன்னொரு பேர் காயம்னா உடம்புன்னு பேர், புடவைனா உடம்புன்னு பேர். புடவை கிழிந்தது கோயிற்று வாட்டி, புடவைனா உடம்பு. அதனாலதான் இந்த ஜென்மத்துல ஒரு மனைவியுடைய உடம்பனா துண்டு துண்டா, அதாவது உடம்புனா இது புடவை அல்லது வஸ்திரம்னு சொல்லலாம். இந்த உயிருக்கு வஸ்திரம் இந்த புடவையாகிய உடம்பு. இந்த புடவையை நான் கிழிச்சேன், உடம்ப நார்மலா கிழிச்சு அவனுக்கு தண்டனை கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இருந்தாலும் அவருக்கு மன வருத்தம். சிவபெருமான கும்பிடுறவங்க எப்போதுமே ஏதோ ஒரு தண்டனைக்கு ஆளாங்கன்னா வருத்தப்படுவாங்க. தன் மனைவிக்கு நேர்ந்த அந்த துன்பத்தை நினைத்து வருந்திய உதங்க மகரிஷி ரொம்ப வருத்தப்படுறார். இந்த ஊருக்கு வந்த உடனே சிவபெருமான் என்ன பண்றார்? இவர்தான் கருணையாளர் ஆச்சு. ஏற்கனவே கதை சொன்னோம். எப்பேற்பட்ட கருணையாளர் உதங்களுடைய துயரத்தை தீர்க்கணும்னு நினைச்சு என்ன பண்றார்? அவர் மனசுல ஒரு அமைதி கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ற? 5 வண்ணத்துல ஒவ்வொரு காலமும் காட்சி தந்தார். என்னென்ன வண்ணம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அதாவது காலை நேரம் உஷக்காலம் அல்லது உதய காலம்னு சொல்லுவாங்க. அப்ப சுவாமி எப்படி கொடுத்தார்? ரத்தன லிங்கமா காட்சி கொடுத்தார். என்ன லிங்கம்? ரத்தன லிங்கம். உச்சி வேளையில ஸ்படிகலிங்கமா காட்சி கொடுத்தார். அப்புறம் மாலை பொழுதுல கொந்திர வண்ணம் தங்க நிறமா காட்சி கொடுத்தார். முதல் ஜாமம், அதாவது சாயரட்சை அர்த்த ஜாமத்துக்கு ஒரு காலம் உண்டு. முதல் ஜாமம் அதுல வைரலிங்கமா காட்சி கொடுத்தார். அர்த்த ஜாமத்துல சித்திரலிங்கமா காட்சி கொடுத்தார். இத்தனை வண்ணத்திலையும் பஞ்ச வர்ணத்திலையும் சிவன் உதங்கருக்கு காட்சி கொடுத்தார். பார்த்த உடனே ஞானம் வந்துருச்சா உதங்கருக்கு. அதாவது உடம்புக்கு தான் அழிவு, உயிருக்கு அழிவு இல்லை. அந்த
வலி 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 வலி
बृहस्सनुद्विदम्बादेन सगणेन रक्षां